தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்க? மட்டையில அனப்பா ஏங்கண்ணா என்னண்ணா அனப்பா சொல்றேன். என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சார் மட்டையில தீ வச்சு எரிச்சுக்கிறேங்க சார். ரோட்ல பூரா கசகசன்னு கிடக்குது, பூச்சி பம்பல் வந்து அடைஞ்சிக்குதுங்க. என்னப்பா நடந்து போக முடியல. என்னப்பா இப்படி இயற்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறியப்பா? என்னங்க சார் பண்றது? நம்பர் 1 சரியா, இது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா மண் வளம் வந்து பாதிக்கப்படுது. சரியா, இயற்கை வளம் பாதிக்கப்படுது. சரி. நம்பர் 2, நீ தீ பற்ற வைக்கிறதுனால காடு பூராவே பரவிடும். இதனால வந்து பாதிப்பு உனக்கு தான். சரியா. நம்பர் 3, இதுல மூலியமா வந்து நீங்க நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். அதையும் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இதுல நிறைய நன்மைகள் இருக்குப்பா. இங்க பாருப்பா, இந்த குச்சியில இருந்து இந்த ஓலையில இருந்து நம்ம குச்சியை தயார் பண்ணிக்கலாம்ப்பா. ஒவ்வொரு ஓலை மட்டைக்கும் நிறைய குச்சிகள் இது மூலியமா நீ எடுக்கலாம். இது மூலியமா நீ மதிப்பு கூட்டல் விஷயத்துல லாபத்தை சம்பாதிக்கலாம். இது மூலியமா நீ வந்து உரத்தை தயாரிச்சுக்கலாம். அந்த உரம் மூலியமா வந்து உனக்கு இதை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 மிஷின் இருக்கு. அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா குச்சி தயாரிச்சுக்கலாம், விளக்கமாறு குச்சி அது மூலியமா தயாரிச்சுக்கலாம். அது போக நீங்க வந்து உரத்தை தயாரிச்சுக்கலாம். தம்பி இது மூலியமா இந்த ஓலையை எடுத்து இந்த ஓலை தனியா குச்சி தனியா எடுத்துக்கலாம்ப்பா. அதுக்கு தனியா நாங்க மிஷின் வச்சிருக்கோம். நீ வேஸ்டேஜ் இருக்கு பாத்தியா, இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நீ என்ன பண்ணலாம்னு நினைப்பேன். அந்த வேஸ்டேஜையே அரைக்கிறதுக்கு எங்க கிட்ட 2 மிஷின் இருக்கு. அது மூலியமா வன்வளத்தை உருவாக்கலாம். அது மூலியமா உரம் நீங்க வாங்கவே தேவையில்லை, உரத்தை தயாரிச்சுக்கலாம். வெயில் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். அது மூலியமா வந்து தண்ணியை நீங்க வந்து சேகரிச்சு வச்சுக்கலாம். அது போக மண்புழுக்கள் தானா உருவாகும். இத்தனை நன்மைகள் இருக்கு. அதுக்குதான் நாங்க மிஷின் வச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாம். காட்டுங்க சார். கண்டிப்பாப்பா, வாப்பா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காட்டுறேன். சரிங்க சார். இது சிங்கிள் ஃபேஸ் மூலியமா வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு பிளக் பாயிண்ட் இருந்தா போதும். இது கரண்ட்டும் கம்மியா எடுக்கும். உட்காருங்க. சேஃப்டிக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்கேன். சரிங்க சார். இதை இப்படி ஆன் பண்ணா போதும். ஸோ இந்த ரோலர் ஓடுது இல்லையாப்பா. ஸோ இதுல வந்து இந்த நம்ம குச்சியை வந்துட்டு நம்ம இப்படி கிள்ளிட்டு அழகா இந்த கத்தி இருக்கு இல்லையா, ஆமாங்க சார், இது மூலியமா கொடுத்தாலே போதும். அழகா உனக்கு 1 மணி நேரத்துல 5 கிலோ எடுத்துக்கலாம்ப்பா. சாதாரணம் கிடையாது. அதே மாதிரி சூப்பர், வேலையும் சீக்கிரம் முடியும், அதிக லாபமும் ஈட்டிக்கலாம். ஆமாப்பா, நம்ம கம்பெனி மிஷின் தான்ப்பா இதெல்லாம். ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நீயும் வாங்கி கண்டிப்பா வந்து லாபம் சம்பாதிக்கிற. சரியா, அதை விட்டுட்டு இயற்கையெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்க சார். காஞ்சதெல்லாம் ஆமா, காஞ்சது பச்சை எல்லா குச்சியும் நம்ம விடலாம்ப்பா. சீமார் ஆயிடுச்சாங்களாண்ணா? பாத்தியா, இவ்வளவு நல்ல விஷயத்த போய் நீ கெட்ட விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்க. இத்தனை நாள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சுங்கண்ணா. அதுக்காக தான்ப்பா நாங்கள் மிஷினே தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கை வளத்தெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக தான். இப்போது நம்ம வந்து சீமார் தயாரிக்கக்கூடிய மிஷினையும் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து சீமார் குச்சி எடுத்த பிறகு அது ஓலையெல்லாம் இங்கே நிறையா அக்குமுலேட் ஆகி போய் கிடக்கும். அப்புறம் தென்னை மட்டை அடிப்பாகம் இதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் கொண்டாந்து இந்த மிஷின் மூலம் நம்ம போடும்போது தூளாக்கி பவுடர் ஆக்கி நம்ம வந்து மரத்துக்கே நம்ம கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும்போது நிறைய பணத்தை உங்களால் மிச்சப்படுத்த முடியும். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது ஈஸியாக ஒரு விவசாயம் தெரிஞ்சுக்கிறேன்னு தான் இந்த பதிவு உங்களுக்காக வேணுது தாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுசுமையாக பார்த்துருப்பீங்க. ஒரு தீ வச்சு நம்ம எரிக்கிறதுனால இந்த மட்டைகள்லாம் தென்னை மட்டைகள்லாம் தீ வச்சு எரிக்கிறதுனால என்னென்ன தீமைகள் ஏற்பட்டு இருக்குது, இது மூலம் என்னென்ன நன்மைகள் நடக்கும், அதுக்கான மிஷின்லாம் எப்படி யூஸ் பண்ணால் எப்படி வருங்கிறத விளக்கமாக ஒருத்தர் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு அறிவுரை கூறியிருந்தார். ஸோ இது போல் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மட்டைகள்லாம் வீணடித்து தீமைகள் ஏற்படுத்தாமல் நன்மைகள் என்ன இருக்குதோ அதுபோல் பண்ணும்போது உங்களுக்கு பல மடங்கு பல லட்சங்கள் உங்களால் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயிக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அனைவரும் பாருங்கள். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரீஸ் தான் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான அக்ரிகல்ச்சர் மிஷின்லாம் பண்ணுறோம். இது போல் உங்களுக்கு மிஷின் வேணும்னா கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் செய்து மிஷினை புக் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.